ஆமென். இப்பொழுது நாம் சேர்ந்து பாட போகிறோம். ஒரு பாடலை பாடுவோம். நல்ல பாடல். சில பேர் புதுசாக இருக்கீங்க, கற்றுக்கொள்ளலாம், ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம். என்னென்னா வாசிக்கிறேன் அந்த பாட்டை ஃபஸ்ட்டு கேளுங்க, அப்புறம் எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஓகேயா? இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. புதுசாக வந்தவங்களுக்காக பாடுறேன். பெரியவங்க ஏற்கனவே வந்தவங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் புதுசாக இருக்கிறாங்க, சரிங்களா? இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஈஸியாக இருக்கா? வார்த்தை புரியுதா? புதுசாக வந்தவங்களுக்கு புரியுதா என்ன சொல்கிறேன்? நான் என்ன புரியுது? ஏசப்பா நீங்கள் இருக்கும்போது நான் ரொம்ப டயர்டாக மாட்டேன், நான் ரொம்ப சோர்ந்து போக மாட்டேன், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிருவீங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சமாதான காரணர் நீங்கள் தானே, சர்வ வல்லவர் நீங்கள் தானே. சமாதான காரணர்னா எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு சமாதானம் இருக்குது, ஒரு நிம்மதி இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தானே. சர்வ வல்லவர் ஏன்னா நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதிசய தேவன் நீங்கள் தானே, நீங்கள் அதிசயங்களை செய்கிற தேவன் தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்கள் தானே. இது போட்டுருங்க, ஜேபி பயலா போட்டுருங்க. அது மாதிரி ஜேபி பயலா ஒன்று வச்சுருக்கீங்களா பீட்டு, அதை போட்டுருங்க. ஓகே. தாயும் தகப்பனும் நீங்கள் தானே. ஓகே. எனக்கு அப்பாவும் அம்மாவும் யார்? நீங்கள் தான். தாங்கும் சுமை தாங்கி நீங்கள் தானே. ஓகே. ஏதாவது என் பிரச்சனையில் என்னால் தாங்க முடியாத பிரச்சனை வந்தாலும் அது தாங்கிறது யார்? எனக்கு சுமை தாங்கி யார்? நீங்கள் தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்கள் தானே. நான் இருட்டில் இருக்கேன் ஆண்டவரே, என்னுடைய இருளை போக்குகிற என் வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறது ஏது செய்யறது இருட்டு, இந்த அறியாமை இருட்டு, பாவ இருட்டு, அதை அதை போக்குற வெளிச்சம் நீங்கள் தானே. எனக்கு ரட்சிப்பின் தேவன், எனக்கு ரட்சிப்பு கொடுக்குற தேவன் நீங்கள் தானே அப்படிங்கிற பாடலை எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? சேர்ந்து பாட போகிறோம். புரியுதான்? இந்த பாடம் தான் பாட போகிறோம். ஈஸியாக, ரொம்ப சிம்பிள். பாடிடலாமா? இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஈஸியாக இருக்கா? ஈஸியாக இருக்கா? நீங்கள் என்னையை பார்த்து பாடக்கூடாது, ஏசப்பா உங்களுக்கு முன்னாடி நிற்கிறாங்க, சரிங்களா? இப்போ உண்மையாக ஒரு தடவை ஏசு கூப்பிடுங்களேன். ஏன்னா உண்மையாக கூப்பிட்டா ஏசப்பா பக்கத்தில் நிற்கிறார். எங்கே நிற்கிறாரா? பக்கத்தில் நிற்கிறீங்க. இயேசுவை உங்கள் பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். நீங்கள் காற்று சுவாசிக்கிறீங்களா? காற்று அடிக்குதா? காற்று இருக்கா? காற்று உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. ஆனால் காற்று இருக்கா இல்லையா? என்ன வெக்க காற்று இருக்குது, ஜில் கூலிங் காற்று இருக்குது, எவ்வளோ பெரிய காற்று, காற்றுல எவ்வளோ வித்தியாசமான காற்றெல்லாம் இருக்குது, சுழல் காற்று என்ன இருக்கா இல்லையா? அதுபோல தான் ஏசப்பா அப்படி இருக்காங்க, அந்த காற்று மாதிரி கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஓகேங்களா? ஆனால் இருக்காங்க. நீங்கள் உண்மையாக கூப்பிட்டா பக்கத்தில் வந்துடுவாங்க, ஓகேயா? நான் உண்மையாக நம்பி சொல்கிறேன், அடுத்து சொல்ல முடியும், உண்மையாக சொல்ல முடியும். ஏசப்பா உண்மையாக கூப்பிட்டா பக்கத்தில் இருப்பாங்க, சரிங்களா? பக்கத்தில் வரணும் தானே. ஏசப்பா பக்கத்தில் வந்து அவர் வந்தால் போதும், எல்லாம் மாறிடும், பிரச்சனை எல்லாம் மாறிடும், ஈஸியாக மாறிடும். ஓகே. ஏசப்பா ஒரு தடவை உண்மையாக கூப்பிட்டுடலாமா? சத்தமாக கூப்பிட்டுடலாமா? ஏசப்பா நான் கூப்பிட போகிறேன் ஆண்டவரே, இவங்களே கூப்பிட செய்யுங்க ஆண்டவரே. 1 2 3 சொல்லுவேன், 3 சொல்லும் போது யாரும் சேர்ந்து கூப்பிடுங்க, ஓகேயா? 1 2 3. ஏசு. திருப்பி ஒரு தடவை ஏசு. திருப்பி ஒரு தடவை ஏசு. ஏசு. எல்லாரும் சேர்ந்து ஏசு பக்கத்தில் வந்துட்டாரு, உங்க பக்கத்தில் ஏசு தொடுகிறார். ஏசு. ஏசுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏசு. ஆவியானவரை நீங்க ஆளுகை செய்யப்பா, சொல்லுங்க. ஏசு. 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 இயேசு. தேவன் உங்கள் மேல் மனதை உருகுகிறார். இயேசு. இயேசு உங்கள் மேல் மனதை உருகுகிறார். இயேசு. இயேசு உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். இயேசு. இயேசு. இப்பொழுதே தொடுகிறதை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறாங்களே ஆண்டவரே, நொறுக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறாங்களே ஆண்டவரே, நிம்மதி இல்லாமல் வந்திருக்காங்களே ஆண்டவரே. ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சண்டையோடு வந்திருக்கிறாங்களே ஆண்டவரே, தற்கொலை எண்ணத்தோடு உட்கார்ந்துருக்காங்களே ஆண்டவரே, தொடுவீராக ஆண்டவரே. தற்கொலை எண்ணத்தில் உட்கார்ந்து தொடுவீராக இயேசுவின் நாமத்தினால. தற்கொலை எண்ணத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. அப்பா ஒவ்வொரு சிறுபிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு ஒவ்வொரு சிறுபிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறார். இயேசு சொல்லுங்க பாப்பா, இயேசு சொல்லுங்க. இயேசு. இயேசு. ஓகே.
தெரியுதா? ஓகே, எல்லாம் தெரியுதா? ஒரு அபா லாக்கா ஷாத்தனா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. பாடிடலாமா? ஈஸியா நான் சொல்லி தரேன், பிக்கப் பண்ணுங்க. இயேசு. ஓகேயா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. இயேசு நீங்க பிஜிஎம் போடுப்பா. பிஜிஎம் போடுங்க. கிளாப் பண்ணுங்க நல்லா. சூப்பர், அப்படிதான் சூப்பர். ஆமா, ஹalleluya, ஆமென். அப்படியே எல்லாம் கிளாப் பண்ணுங்க பாப்பா. சிம்பிள், அவ்வளவுதான். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கிளாப் கிளாப். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க அப்பா, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஈஸியா இருக்கா? எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஈஸியா இருக்கா? நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க. கை தட்டுங்க நல்லா, உற்சாகமா, சந்தோஷமா. அவ்வளவுதான், சிரிச்சுக்கிட்டே பாடுங்க பாப்பா. இயேசு நீங்க இருக்க. இயேசு நீங்க இருக்க. புதுசா வந்தவங்க எல்லாம் பாடுங்க பாப்போம். இயேசு நீங்க இருக்கையில. அவ்வளவுதான், சூப்பர். இயேசு நீங்க இருக்கையில அவ்வளவுதான் நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சொல்லுங்க, சமாதான நீங்க தானே. பாடுங்க பாப்போம். இன்னும் சத்தமா பாடலாமா? சமாதான சர்வ இயேசு நீங்க இருக்க. ஆமென். சொல்லுங்கப்பா. பாடுற எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. பாடுற எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. பாடுற எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களை நம்பி பாடுறாங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஓஹோ, இயேசு எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். இயேசு எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஓஹோ, இங்க இருக்கையில. பாடுவோம் once more. சோர்ந்து சத்தமா சத்தமா. இயேசு சத்தமா போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை. பாப்பா பாடுங்க. தெரியுதா? அதிசய. ஒரு நிமிஷம். அதிசய தேவன். ஓகேயா? ரொம்ப சிம்பிளான வரி. அதிசய தேவன் நீங்க தானே. ஓகேயா? பயமா இருக்கா? இல்ல இல்ல, நான் ஒன்றும் திட்ட மாட்டேன். நீங்க சத்தமா பாடலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, எல்லாம் சேர்ந்து சத்தமா பாடலாமா? ஓகே. இப்போ அந்த சேர்ல இருந்து இருக்கிறவங்க எல்லாம் பாடக்கூடாது, இவங்க மட்டும் பாட போறாங்க. அதுக்கு அடுத்து நீங்க மட்டும் பாட போறீங்க. சரிங்களா? யார் சவுண்ட் அதிகமா இருக்குன்னு பார்த்துருவோம். என்ன குட்டீஸ், நாம சத்தமா பாடிடலாமா? உங்களோட சேர்ந்து நானும் பாடுறேன். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2. சமாதான காரணர் சர்வ சத்தமா. சமாதான சர்வ வல்லவரு இயேசு நீங்க. கை தட்டுங்க சத்தமா. சூப்பரா இருக்கு, நல்லா பாடுற. ஈமான் அப்படிதான், சூப்பர். ஸ்பீக்கர் சூப்பரா பாடுறீங்க. நல்லா அவ்வளவு நல்லா பாடுறீங்க. நிஷா சொல்லலையா? நிஷா நல்லா பாடுற. ஜாய் நல்லா பாடுறீங்க. ரித்தியா நல்லா பாடுற. உங்க பேர் என்ன சொன்னீங்க? அஸ்மிதா நல்லா பாடுறீங்க. புவனிஷா அண்ட் உங்க பேர் என்னமா? சரி, சாப்கா ட்ரெஸ் போட்ட பொண்ணு நல்லா பாடுது. இன்னும் கேட்கல எனக்கு. சரியா? நல்லா பாடுறீங்க. ஓகே, இப்போ அடுத்து அங்கிட்டு பாட போறோம். சரிங்களா? இப்போ நீங்க பாடக்கூடாது. சரிங்களா? அவங்க நல்லா பாடுறான்னு பார்த்துருவோமா? 1 2 3 4. சமாதான காரணர். சத்தம் பாடுங்க. சூப்பரா பாடுறீங்க. அவ்வளவுதான். குட். சமாதான நல்லா பாடுறீங்களே. அவ்வளவுதான். சர்வ இயேசு. நல்லா பாடுறீங்க. சூப்பரா பாடுறீங்கம்மா. நல்லா பாடுங்க. சிரிச்சுட்டே பாருங்க. பாருங்க நல்லா. அவ்வளவுதான். நீங்க இருக்கையில. அண்ணே பாடுங்க. நாங்க சோர்ந்து போவதில்லை. அண்ணா பாடுங்க. இயேசு நீங்க இருக்கையில. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. சோர்ந்து போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா?
இயேசு நீங்க இருக்கையில அவ்வளவுதான், நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவர் இயேசு நீங்க. ஆஹா ஓஹோ ரபாலக் ஆஹா ஆமென். ஜீசஸ் நேம். புதியின் உடை போர்த்தப்படுகிறது ஆண்டவரே. இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா, நல்லா இருக்கட்டும்பா. என்ன வேண்டி வந்திருக்காங்க நடக்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தினால நினைப்பதற்கும் அவங்க ஜெபிக்கிறதற்கும் அதிகமாவே செய்யுங்கப்பா. சோர்ந்து போவதில்லை. தாயும் தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி. அடுத்த சந்தேகம். தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில அவ்வளவுதான், நாங்க சோர்ந்து போவதில்லை. ஓஹோ நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே. எல்லாரும் சேர்ந்து ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ரட்சிப் சூப்பரா பாடுறீங்க, நல்லா பாடுங்க. இயேசு நாங்க சோர்ந்தே இயேசுவின் நாமத்தினால மக்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால மக்களை ஆசீர்வதிக்கிறேன். எங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தேம்ப கொடுங்க. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆஹா ஓஹோ எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு சூப்பரா பாடுங்க. நாங்க ஓரபலரதனரபா இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்வின் ஆவியே போவதில்லை. இயேசுவின் நாமத்தினால இயேசுவே என் மக்களை ஆசீர்வதிப்பீராகப்பா, என் மக்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. ஏசப்பா உங்களை நம்பி வந்துட்டாங்க ஆண்டவரே. நம்பி வந்த மக்களை கைவிடாதீங்க ஆண்டவரே, கைவிடாதீங்கப்பா. நம்பி வந்திருக்காங்கப்பா, உங்களை நம்பி வந்த மக்களை ஆசீர்வதிக்கிறோம். நம்பி வந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம், நம்பி வந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பாடுற மக்களை ஆசீர்வதிங்க. உங்களை நம்பி பாடுறாங்க ஆண்டவரே. வந்த வண்ணமா போகக்கூடாது ஆண்டவரே. அவள் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால போராடுகிற பாவத்தின் வல்லமைகள், சாபத்தின் வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக, விடுதலை உண்டாவதாக. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜீசஸ், 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 ஜீசஸ். ஹalleluya. ரபலகதனமரா. சர்ப்பத்தின் வல்லமை வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. ரகதலப ரபலக ஷதலப ரபலகதன. Come out in the name of Jesus. ரதலப ரக ஷதலப ரபலகதனமா. இயேசுவின் நாமத்தினால. ஓ ஜீசஸ். நாங்க சோர்ந்து போவதில்லை. கவலைப்படாதீங்க, இயேசு உங்களை கைவிட மாட்டார். கலங்காதீங்க. நீங்க எந்த சூழ்நிலையிலும் வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பாக்கு எல்லாமே தெரியும். ஏசப்பாக்கு நீங்க எப்படி எந்த மாதிரி சூழ்நிலையில வந்திருக்கீங்க, உங்க ஃபேமிலியில என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஏசப்பாக்கு தெரியும். ஆமா, எனக்கு தெரியாது,
ஆனால் என் வழி ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லுவார், ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமே, நீங்கள் பயப்படாதீங்க, அப்பா கூடவே இருக்கிறார், உன் கூடவே இருக்கிறார், உன் கூடவே இருக்கிறார். ராபா லாக்கத நமரா இயேசுவே. ஆமே ஜீசஸ். ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஈஸியான பாட்டு, சரிங்களா? கூடுமே அப்படின்னா உங்களால் எல்லாமே செய்ய முடியுமேன்னு அர்த்தம். எல்லாமே செய்ய முடியுமேன்னு அர்த்தம். ஓகேயா? ஏசப்பாவில் மரித்து போனவங்களை கூட உயிரோடு எழுப்ப முடியும், குருட்டுக்கங்களை கூட திறக்க முடியும். ஆமாம், பூட்டப்பட்ட அறைக்கில் கூட ஏசப்பாவில் வர முடியும். ஆமாம், இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருத்தன் பேதுருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாராம். அவர் நைட்டெல்லாம் அவர் ரொம்ப வருஷமாக மீன் பிடிக்கிற ஒரு மீனவர். அவர் நைட்டெல்லாம் வலையை போட்டு மீனை பிடிச்சி பார்த்தாராம். மீன் பிடிக்கிறவங்களாம் நைட்டு தான் வலையை போட்டு மீன் பிடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மீன் பிடிக்கிறவங்க எல்லாருமே நைட்டு தான் மீன் பிடிப்பாங்களாம். நைட்டெல்லாம் வலையை போட்டு பிடிச்சி பார்த்தாராம், ஒரு மீன் கூட வரலையா. வர்றது எல்லாமே பாசி தூசி இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சான். ஒரு மீனோட கிடைக்கலையா. ரொம்ப சொருவோட. இப்போ பிள்ளைகள் இப்போ மீனுக்கு அதுக்கு பேர் சொல்லுவாங்க பாடுன்னு சொல்லுவாங்க. பாடுன்னு சொல்லுவாங்க, மீன் பிடிக்கிறதுக்கு பேர் பாடுன்னு சொல்லுவாங்க. மீனே இல்லாமல் போனால் என்ன செய்யும், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிள்ளைய போனால் கரையோரத்தில் நிற்பாங்க. நிற்கும் போது அப்பா உனக்கு ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி அவன் வீட்டில் பட்னி தான். ஸோ அவன் நினச்சிக்கிட்டே அவன் இருக்கான். அப்படியே ரொம்ப மனசு ரொம்ப கனத்த இதயமாயிடுச்சு. அப்படியே அந்த படகு ஓட்டிகிட்டு கரைக்கு வரான். சரி வலையவாது அலசிக்கிட்டு இருப்போம், நான் அடுத்து நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி அவ்வளோதான், வீட்டுக்கு கூட அவன் போகலை. எங்கே போகலை? மீன் இல்லை, மீன் தான். வீட்டுக்கு போனால் பிள்ளை என்ன சாப்பிடுவாங்க, ஏப்பா அப்பா பசிக்குதுப்பான்னு கேட்கறதுக்கு அவனுக்கு சக்தி இல்லை. ஸோ அவ்வளோ கஷ்டத்தோட அந்த வலையை அலசிக்கிட்டு இருக்கான். வலையை அலசிக்கிட்டு இருந்தவன் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. வலையை அலசிக்கிட்டே இருக்கான். என்ன செய்ய போகிறோம், கடவுளே வழிகாட்டுப்பான்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த வெறுமையாக இருக்கிற படகுல ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்குது, எம்டியாக இருக்குது, காலியாக இருக்குது. அந்த படகுல ஏசப்பா உட்காந்துறாரு. எப்பா பேதுரு, இந்த மாதிரி உன் படகு நான் எடுத்துக்கலாமா? கொஞ்சம் நேரத்துக்கு உட்காந்து நான் மக்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு அறிவுரை ஆற்றுறேன், மக்களுக்கு 2 வார்த்தை சொல்லிக்கிறேன்னு சொல்லும் போது, சரிங்க ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லிட்டு கொடுத்துட்டாப்புல, படகு கொடுத்துட்டாப்புல. படகுல உட்காந்து மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நிறையா போதனை பண்ணி முடிச்சிட்டார் ஏசப்பா. போதனை பண்ணி முடித்தோடனே என்ன செஞ்சிட்டாரு, அப்பா உன் படகை தள்ளிட்டு ஆழமாக கொண்டுட்டு போ, நீ என்ன செய்ய வலது பக்கமாக என்ன செய்ய வலையை போடு, மீனை பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த பேதர் சொன்னார், ஐயா நான் எத்தனையோ 40 வருஷமா நான் மீன் பிடிக்கிறேன், எனக்கு மீன் பிடிக்கிற ரொம்ப எக்ஸ்பர்ட் நான். ஆனால் நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணேன், எனக்கு மீனே கிடைக்கல. இருந்தாலும் நீங்கள் சொல்றீங்களே அந்த ஒரு வார்த்தையை நம்பி நான் மலையில் மீனை போகிறேன்னு சொல்லிட்டு படகை தள்ளி கொண்டு போயிட்டு வலையை போட்டதான் தாமதம். அவ்வளோ மீன் எங்கேருந்து தான் வந்துச்சு தெரியல. அந்த வலையே கிளிகிற மாதிரி என்ன சொல்லிச்சான், மீன் கிடச்சிச்சு. எத்தனை மாதிரி வலையே கிளிகிற மாதிரி மீன் கிடச்சி அவன் போட்டு நிரம்பி, அவனுக்குன்னு ஒரு பங்காளி இருப்பாங்கல்ல, கூட்டாளி இருப்பாங்கல்ல, அவங்கள எப்பா வாப்பா மீன் அதிகமாக இருக்குப்பா வாங்கப்பான்னு சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு அவங்க போட்டு ரொம்பி 2 போட்டுமே தண்ணிக்குள்ள முங்குற மாதிரி அளவுக்கு என்ன செஞ்சிச்சு மீன். படகு ஃபுல்லாக மீன். அதே படகு தான், அதே கடல் தான். ஆனால் என்ன வித்தியாசம், நேற்று நைட்டு ஏசப்பா படகுல இல்லை, இன்னைக்கு காலையில் என்ன செய்யறாரு, ஏசப்பா படகுல இருக்காரு. பகலில் யாரும் மீன் பிடிக்க முடியாது, ஆனால் ஏசப்பா கூட இருந்தா அவங்களுக்கு பகலிலேயும் மீன் கிடைக்கும். அதாவது விதிமுறைக்கு மாறி உங்களுக்கு எல்லா தேவையெல்லாம் சந்திக்கப்படும். இப்படிதான் என் பிரச்சனை தீரும் அப்படின்னு இல்லை. ஏசப்பால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏசப்பால எல்லாம் கூடும். சரிங்களா? பாட்டு பாடிடலாமா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3 பாடிடலாமா? அந்த வெறுமையான படகை நிரப்பின என் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya! ஏசப்பா தங்கச்சி, உங்க வாழ்க்கை ஏசப்பா மாற்றுவார். ஏசப்பா மாத்திரம் இருந்தா போதும். உங்க வாழ்க்கை எப்படி எவ்வளவு ஒண்ணுமே இல்லாம இருக்கட்டும், ஏசப்பா இருந்தா போதும், உங்க வாழ்க்கை நிரம்பிடும். ஹalleluya! வா, ஏசப்பாக்கு வல்லமை இருக்கு. ஆனா என்ன செஞ்சான் பேதுரு? என்ன செஞ்சான்? ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்பி ஆழத்துல கொண்டு போய் சொன்ன மாதிரியே வலைய போட்டான். அதனால மீன் கிடைச்சிச்சு. அதே போல ஏசப்பா சொன்னதை நம்பி நீங்க போங்க, உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? பாட்டு பாடலாமா? ஏசப்பா சொல்றதை நம்புவீங்களா? ஏசப்பா யார் மூலமா சொல்லுவாரு? ஏன் மூலமா சொல்லுவாரு? சொல்ல நீங்க செய்யணும்,
கேட்டுக்கிட்டே இருக்கணும், நம்பணும். ஓகே, நம்புவீங்களா? நம்பலாமா? நான் நம்ப போறேன், நீங்க நம்புவீங்களா? எல்லாம் நம்புவீங்களா? எல்லாம் சரி, எல்லாம் சேர்ந்து பாடிடலாமா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். டம்ப கூட்டுங்க. ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லுங்க. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒண்ணுமில்ல, உம்மால் கூடாதது ஒண்ணுமில்ல. ஈஸியா இருக்கா? சொல்லுங்க. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாரும் பாடணும். எல்லாரும் பாடுங்க. அப்ப பாடுங்க அண்ணே, பாடுங்க. ஈஸி தான். ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்று. எல்லாரும் பாடுங்க பாப்பா. ஓஹோ, கூடுமே எல்லாம் கூடுமே. உங்க குடும்ப உறுப்பினர்களை இயேசுவுக்குள்ளே கொண்டு வர இயேசுவால் முடியும். ரட்சிக்கப்படாத குடும்பத்தாரை ரட்சிக்க இயேசுவால் கூடும். உங்க வாழ்க்கையை மாற்ற இயேசுவால் கூடும். எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஓ, கூடாதது ஆஹா ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, நடக்க முடியுமா யாராச்சு? கடும் புயல் அடக்கி நீரே, புயல் அடக்க முடியுமா? கடல் மீது நடந்தீரையா, அவர் நடந்தார். கடும் புயல் அடக்கி நீரே, சாத்தான ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே. சாத்தான ஒடுக்கி நீரே, சர்வ வல்ல. எல்லாரும் சேர்ந்து கூடுமே. கூடுமே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கி நீரே, கடும் புயல் அடக்கி நீரே, சாத்தான ஒடுக்கினாரே, அவர் சர்வ வல்லவரே. உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சாத்திர கட்டுகள், மாந்திரிய கட்டுகள், மந்திர கட்டுகள், செய்வினை கட்டுகள் ஒன்றுமில்லாமல் போகும். என் இயேசுவால மந்திர கட்ட உடைக்க முடியும். என் இயேசுவால செய்வினை கட்ட உடைக்க முடியும். என் இயேசுவால செய்ய முடியும். வேற ஒருவரால முடியாது. இயேசுவால முடியும். இயேசுவை இலவசமாக விடுதலை கொடுக்கிறார் உங்களுக்கு. இயேசு இலவசமாக ரட்சிப்பை கொடுக்கிறார் உங்களுக்கு. ராக்காதல வரவலா. ஆமென். கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, சேர்ந்து ஒரு மாற்றம் தருவீரையா. அவ்வளவுதான், சூப்பர். மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே. அவ்வளவுதான், சூப்பரா பாடுங்க. அவ்வளவுதான். ஆஹா, ஓஹோ, பாடுங்க பாருங்க. கூடுமே எல்லாம் கூடுமே. நீங்க பாடுனீங்கன்னா வீட்டுல இருக்க பணம் கூடும். ஹல்லேலூயா. நீங்க பாடுனீங்கன்னா உங்க செல்வம் கூடும். பாடுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்க நன்மைகள் எல்லாம் கூடும். ஆமென். கூடுமே கூடுமே. ஹல்லேலூயா. சூப்பர். எல்லாம் கூடும். பாட வைக்கப்பா. கூடாதது ஒன்றுமில்ல, எல்லாம் கூடாதது. சூப்பர். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சேர்ந்து ஓ, பாசிபிள் இம்பாசிபிள், everything is possible. பாசிபிள் பாசிட்டிவாக ஒவ்வொன்றும், நெகட்டிவாக இருக்கிற ஒவ்வொன்றும் பாசிட்டிவாக ராக்காதலபா. பாசிட்டிவ் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பாசிட்டிவ் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பாசிட்டிவ் என்று வருவதாக, பாசிட்டிவ் என்று வருவதாக, பாசிட்டிவாக வருவதாக, பாசிட்டிவ் என்று வருவதாக. Everything is possible. கூடுமே எல்லாம்
போதும் பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு போராட்டத்தோட அப்ப எனக்கு தூங்கும் போது கெட்ட கனவுல எனக்கு கெட்ட கனவா வருது. குதுங்கும் போது ஒரு விதமான எனக்கு பயம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு கெட்ட கனவுல வந்து ஒரு ஆவி என்னை பிடிக்கிற மாதிரியே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இங்க இருக்கீங்க. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. யாருக்கு தூங்கும் போது பிரச்சனையா இருக்கு? யாருக்கு தூங்கும் போது பிரச்சனையா இருக்கு? சும்மா கை தூக்குங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன். யாருக்கு தூங்கும் போது அந்த கெட்ட கனவு ஆகி வருது உங்களுக்கு? சும்மா கை தூக்குங்க, ஜெபம் பண்றேன் உங்களுக்காக. உங்களுக்கு இனிமே வராது. கை தூக்குங்க. யார் உண்மை சொல்லுங்க. பாப்பாக்கு இருக்கா? சரி தூக்க வேணாம், நான் உனக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன். உனக்கு இருக்கா? ஜெபம் பண்ணிக்கிறேன் உனக்கு. அடுத்த வேற யாருக்கு இருக்கா? ஓ இத்தனை பேருக்கு இருக்கா? ரொம்ப சிம்பிளா ஒரு ரகசியம் சொல்லி தரேன். ஏசுன்னு சொன்னா ஓடி போயிடும். என்ன சொன்னோம்? நீங்க எந்த பேர் சொன்னாலும் ஓடாது. இயேசுவின் நாமத்தினால உனக்கு கட்டளை இடுகிறேன், சாத்தானே இல்ல பிசாசே, பிசாசே போ. ரொம்ப சிம்பிள். இயேசுவின் நாமத்தினால பிசாசே போ. சிம்பிள் சொல்லுங்க. ஏ சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால பிசாசே போ. போனா போயிடும். அப்படின்னா போயிருமா? உண்மையாவே போயிருமா? கண்டிப்பா போகும். ஏன்னா இயேசுவின் நாமத்தினால நீங்க ஆவிகளுக்கு கட்டளையிட்டா என்ன செய்யும்? போகும். உங்களுக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். வாசிக்கும் போது உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. லக ஷதனமரா லபலக ஷதனமோ ஜீசஸ் உரபலக தனமா. இங்க பாருங்க, மத்தேயு 10:1. புதுசா வந்தவங்களா வாசிக்கிறேன். மத்தேயு 10:1 வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க சரிங்களா? இயேசு தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யாருக்கு அதிகாரம் கொடுத்தார்? சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நாமெல்லாம் யாரு? இயேசுவை விசுவாசிக்கிறதுனால, இயேசுவை பின்பற்றுறதுனால நாமும் அவருடைய சீஷர்கள் தான். இப்ப நமக்கு என்ன? அசுத்த ஆவிகளை துரத்த நமக்கு அதிகாரம் உண்டு. புரியுதுங்களா? சோ உங்களுக்கு என்ன உண்டு? இப்ப என்ன உண்டு? யார் யாருக்கெல்லாம் பயம் வருதுன்னு என்ன சொல்லணுமே? இயேசுவின் நாமத்தினாலே போ. அவ்வளவுதான். போனா போயிடும். போயிடலாமா? பாடிடுவோமா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும். மந்திரம் சொல்லுங்க. ஓகே. பேய்கள் ஓடுதையா. சேர்ந்து உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. சேர்ந்து உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. இப்ப கனவுல தொந்தரவு வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்? இப்ப இயேசுன்னு சொன்னா போயிடும். ஓகேயா? புரிஞ்சுதுங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுன்னு என் பேரை சொல்லு போயிடும். ஹல்லேலூயா. என் பேரை சொல்லு, நம்பி என் பேரை சொல்லு, அது போயிடும். என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் என்னுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இயேசுங்கிற பேரை நம்பிட்டியா? நீ இயேசுவோட பிள்ளை. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுங்களா? இயேசுவோடைய சீசர்களுக்கே அந்த அதிகாரம்னா இயேசுவோட பிள்ளைக்கு எவ்வளவு அதிகாரம்? ஹல்லேலூயா. மொத்த அதிகாரமும் இந்த வீட்டுல நான் தான் பிள்ளை. அப்படின்னா இந்த வீட்டுல எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கா? அது போல நீங்க இயேசுவோட பிள்ளையா? அப்படின்னா இயேசுவோட எல்லா அதிகாரமும் உங்களுக்கு இருக்கா? அப்படிதானே? நீங்க சொன்னீங்கன்னா பிசாசு ஓடும். ஹல்லேலூயா. இனிமே எந்த பாவத்தை பார்த்து, எந்த பேயை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க இயேசு சொன்னா செய்யும், ஓடிடும். ஹல்லேலூயா. 1 2 3 4. இயேசு நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. இயேசு என்று சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. சொல்லுங்க. இயேசு என்று சொன்னால் போதும். ஆமென். பேய்கள் ஓடுதையா. இயேசு என்று சொன்னால் போதும். எல்லாம் கைதட்டி. பேய்கள் ஓடுதையா. சொல்லுவோம். இயேசு என்று சொன்னால் போதும் பேய்கள். பாடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இயேசு என்று சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார்
நோய்கள் மறையுதையா. இயேசுவின் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையும். ஆமென். நோய்கள் மறையுதையா. நான் சேர்ந்து கூடுமே கூடுமே எல்லாம் சத்தம் பாடுங்க. நாளே எல்லாம் கூடும். ஹalleluya. கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது. நான் கையை நல்லா சத்தமா ஹalleluya. கூடுமே எல்லாம் கூடுமே.